தே தே பியார் தே 2019 இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி. அதனுடைய நீட்சியாக 2வது பாகம் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தபு ஒய்ஃபாக இருப்பாங்க, கூட லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ரகுல் பிரீத்தி. அந்த பார்ட்டை தொடர்ந்து இந்த பார்ட்டில் தபுவை டைவர்ஸ் பண்ணுறாரு அஜய் தேவ்கான். கல்யாணம் பண்ணுனா இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க ரகுல் பிரீத் சிங். இவருடைய அப்பா அம்மாவான ஆர் மாதவன் அண்ட் கௌதமி கபூர், இவங்க 2 பேரும் கல்லூரி காலத்திலேயே காதலித்து திருமணம் செய்தவங்க. ஒரு மாடர்ன் ஃபேமிலி. மாடர்ன் அவ்வளோ அல்ட்ரா மாடர்ன். ஓப்பனாகவே பொண்ணு முன்னாடி கிஸ் அடிச்சுக்குவாங்க. நாங்கள் ரொம்ப ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். லண்டனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய அஜய் தேவ்கான் அண்ட் ரகுல் பிரீத் சிங் மாதவனுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவர் டைவர்ஸ் ஆனவர், அவருக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, இவர் தான் அல்ட்ரா மாடர்ன் ஃபேமிலியாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவரை கூட்டிகிட்டு வா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, ஆளை பார்த்த உடனே இது சாதாரண காதல் கிடையாது, வயது கடந்த காதல் அப்படின்னு புரிய வருது மாதவனுக்கு. அதாவது மாதவனை விட 5 வயது மூத்தவர் நம்ம அஜய் தேவ்கான். மாதவன் என்னதான் மாடர்ன் அல்ட்ரா ஃபாதராக இருந்தாலும் இந்தியன் ஃபாதராச்சே, அவருடைய உள்மனது பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கும். இந்த திருமணம் நடந்தால் நம்ம குடும்பத்தோட பேரவை கெடுத்தணும் அப்படின்ட்டு மாதவனும் கௌதமி கபூரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. மசான்கிற கேரக்டரை உள்ளுக்குள்ளார இறக்கி பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது தான். அதுவும் பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிக்குது. அஜய் தேவ்கான் இதையெல்லாம் பார்த்து வயிறறிய ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் லண்டன் கிளம்பி போயிடுவாப்புல. எதுக்காக அஜய் தேவ்கானை இவங்க தவிர்த்துட்டு மசானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கலாட்டா காமெடியான கல்யாணம் தான் இந்த படத்தினுடைய எண்டு. இந்த படம் வயது வெறியையும் ஆணாதிக்கத்தையும் பெண்ணுக்கு இதெல்லாம் சுதந்திரம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கு இந்த படம். குறிப்பாக ஒரு டீசெண்டான காமெடி படம். மேலோட்டமாக பார்த்தா அஜய் தேவ்கான் இதில் வந்துட்டு போகிற வேலை மட்டும்தான் செய்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும்தான். இதில் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர் மாதவன், கௌதமி கபூர், ரகுல் பிரீத் சிங் இவங்க தான் படத்தில் முழுக்க நிறைஞ்சிருந்திருப்பாங்க. அஜய் தேவ்கான் இந்த படத்தினுடைய ஹீரோன்னு நினச்சிட்டு தேட்டருக்கு வந்தால் அவருடைய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸையும் இந்த படத்தில் பெருசாக பார்த்துக்கவே முடியாது. ரொம்ப ஜென்ரலாக அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோலை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இதில் காமெடின்னு பார்த்துக்கிட்டால் டைலாக் காமெடிகள் அதிகமாக இருக்கும். இந்த மோனோ ஆக்டிங்கோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் காமெடியோ அதெல்லாம் இந்த படத்தில் பெரிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.